அத்தியாயம் 96 ஒரு அரை பூதத்தின் பிறப்பு. ஏலத்தின் போது ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவம் நிகழ்ந்தது. அதிர்ஷ்டவசமாக விருந்துக்குப் பொறுப்பான செர்னுவின் வருகையால் அது நேர்த்தியாக தீர்க்கப்பட்டது. பொறுப்பேற்று இழப்பீடு வழங்குவதற்கான அவரது வாய்ப்பை நான் உடனடியாக ஏற்றுக்கொண்டேன். யோசித்துப் பார்த்தபோது ஏலத்தில் அது கொஞ்சம் சந்தேகத்திற்குரிய ஒப்பந்தமாகத் தெரிந்தது. ஆனால் எனக்கு எந்த நஷ்டமும் ஏற்படவில்லை. சாதாரண இழப்பீட்டைப் பெற முடிவு செய்தேன். நான் இழப்பீடாகக் கோரியதெல்லாம், நீங்க உண்மையிலேயே எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளணுமா? செர்னு நடுங்கும் குரலில் கேட்டான். ஆனால் அதை தவிர்க்க வேறு வழியில்லை. ஏலத்தில் விட திட்டமிடப்பட்ட அனைத்து பொருட்களையும் நான் கோரினேன். அவர்களில் 2 பாதிரியார்கள் மற்றும் ஒரு எல் கூட இருந்தனர். நிச்சயமாக கடந்த காலத்தில் ஆர்ச்லிச் மற்றும் அஸ்மோ ஏலம் எடுத்த அனைத்து பொருட்களையும் கோருவது இயல்பானதுதான். ஆம். சரித்திரன் அவரது கேள்விக்கு அலட்சியமாக பதில் அளித்தான். கொஞ்சம் நல்லவனாக தோன்றுவதற்காக நான் வேண்டுமென்றே என் குரலைக் கொஞ்சம் குறைத்தேன். என்னுடைய பதிலைக் கேட்டதும் செர்னுவின் முகபாவனை உண்மையான நேரத்தில் விரைத்தது. ஆனால் தொடக்கத்திலிருந்தே தவறாக நடந்து கொண்டது சங்கத்தின் தவறு இல்லையா? ஏற்பட்ட சேதங்களுக்கு இந்த அளவிலான இழப்பீட்டைக் கோரும் உரிமை எனக்கு இருந்தது. எதிர்காலத்தில் சங்கத்துடன் நல்ல உறவைப் பேண விரும்புகிறேன். நான் முடிந்தவரை என் உணர்ச்சிகளை மறைத்துக்கொண்டு கடுமையாக பதிலளித்தேன். விருந்து மண்டபத்தைச் சுற்றிப் பார்த்தபோது எதிர்காலத்தில் சங்கத்தில் சுரண்டுவதற்கு நிறைய இருக்கும் என்று தோன்றியது. தங்க முட்டையிடும் சங்கத்தை விரோதப்படுத்தும் எண்ணம் எனக்கு இல்லாததால் நான் கோரியது இதுதான். அதை மனதில் கொண்டு ஒரு நல்ல உறவை பேணுவதற்கான எனது விருப்பத்தை நான் வெளிப்படுத்தினேன். எல்லாவற்றிற்கும் மேலாக சங்கத்தின் பார்வையில் இந்தக் கோரிக்கை ஒரு குறிப்பிடத்தக்க செலவினம் அல்ல, இல்லையா? அதாவது 1- நட்சத்திர அரக்கர்களுக்கான கச்சா புல்லுக்கு மட்டும் நான் ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் 5000 செலவழித்து வருகிறேன். மேலும் டிமன் வணிகர் சங்கம் ஒரு தனிநபர் அல்ல, மாறாக ஒரு கூட்டு. அந்த வகையில் அது ஒரு மிகப்பெரிய சங்கமாகும். எனவே என்னுடைய கோரிக்கைகள் அதிகமாக கேட்கக்கூடாது. ஒரு கணம் தயங்கிய பிறகு செர்னு இறுதியில் என் கோரிக்கைகளுக்கு ஒப்புக்கொண்டார். எனக்கு புரிகிறது. நீங்க சொல்ற மாதிரி நாங்க செய்வோம். தயவு செய்து பொருட்களை சரக்குகளில் விட்டுவிடுகிறேன். நாங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டதால் சரக்கு பொருட்களைக் கூட நான் கோரினேன். அவர்கள் பதிலுக்கு அதிகம் எதுவும் சொல்லவில்லை. அதனால் அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் என்று நினைக்கிறேன். அவர்கள் தயக்கத்துடன் ஏற்றுக்கொள்வது போல் இருந்தது. ஆனால் அது என் கவலை இல்லை. அதற்கு நன்றி. நாங்கள் புன்னகையுடன் ஒப்பந்தத்தை முடிக்க முடிந்தது. ஓ, செர்னுவின் முகபாவனை கடினமாக இருந்ததா? நிலைமை நேர்மறையான குறிப்பில் முடிந்ததால் அது நன்றாக இருக்க வேண்டும். செர்னு கீழே உள்ள துணை அதிகாரியிடம் பொருட்களை எடுத்து வரச் சொல்லிவிட்டு பின்னர் என் பக்கம் திரும்பினார். நாம் மீண்டும் சந்திக்கும் விதி இருப்பதால் என்னை சரியாக அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். நான் செர்னு, சங்கத்தின் செயல்பாட்டுக் குழுவில் ஒரு உறுப்பினர். ஒருவேளை மற்ற தரப்பினரிடமிருந்து ராஜினாமாவை உணர்ந்து அவர்கள் மீண்டும் ஒருமுறை கையை நீட்டினர். அவங்க தங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால எனக்கு பதிலடி கொடுக்கிறது தவிர வேற வழியில்ல. ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை எழுந்தது. நான் என்னை எப்படி அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும்? இது ஒரு சாதாரண மனிதனுக்கும் இடையிலான சந்திப்பாக இருந்தால் அது ஒரு பொருட்டல்ல. ஆனால் செர்னு ஒரு அரக்கன். மனிதனைப் போன்ற தோற்றம் மற்றும் ஆடைகளை அணிந்திருந்தாலும் அவற்றின் வாயிலிருந்து கூர்மையான பற்கள் நீண்டு கொண்டிருந்தன. கைகள் கருப்பு நிறத்தில் கரை படிந்திருந்தன. அது நிச்சயமாக மனித தோற்றம் இல்லை. இங்கே என் உண்மையான பெயரைச் சொல்லி அறிமுகப்படுத்திக் கொள்வது ஆபத்தானது. எடிசா என் உண்மையான பெயரை அறிந்த ஒரு அரக்கன். ஆனால் அவள் என் கட்டளையின் கீழ் இருந்ததால் அது ஒரு பொருட்டல்ல. ஆனால் இந்த முறை வித்தியாசமாக இருந்தது. ரேடன் கண்டத்தில் எனது பெயர் சரித்திரன் வெளிப்படையாக அந்நியமானது. சங்கத்தின் அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த பெயரிலிருந்தே அவர்களால் தகவல்களைப் பெற முடியும். சிறிது நேர யோசனைக்குப் பிறகு எனக்கு ஒரு உண்மை நினைவுக்கு வந்தது. இந்த விளையாட்டு முதன்முதலில் எனது ஸ்மார்ட் போனில் நிறுவப்பட்டபோது நிலவரைக்குப் பெயரிடும்போது அது மாறிய பெயர். தீய கடவுளின் கூடு. அந்த பெயரே பிரமாண்டமாகத் தெரிந்தது. ஆனால் யாரும் அதை அப்படியே எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்று நான் உறுதியாக நம்பினேன். பெரும்பாலானவர்கள் இதை ஒரு நகைச்சுவையாகவே எடுத்துக்கொள்வார்கள். மற்றவர்கள் என்னை தீய கடவுள் என்று அழைக்கிறார்கள்.
அது பொய் இல்லை. அந்த விளையாட்டு என்னுடைய நிலவரையை தீய கடவுளின் கூடு என்று அழைத்ததால். என் பதிலைக் கேட்டதும் செர்னு ஒரு கணம் மௌனமானான். கைகுலுக்கலின் போது சற்று கூட அசையாத அவர்களின் கை லேசாக நடுங்கியது. என்ன ஆச்சு? ஒருவேளை நம்ம பேரைக் கேட்டு கொஞ்சம் மெர்ச்சலாயிட்டானோ? என்னுடைய அபத்தமான பதிலால்தான் அவர்களுக்குப் பேச்சுத் தடை ஏற்பட்டதா? இருப்பினும் செர்னு விரைவாக அமைதியடைந்தார். எனக்குப் புரியுது. செர்னுவின் எதிர்வினையைப் பார்த்ததும் எனக்கு நிம்மதி ஏற்பட்டது. செர்னுவும் என் பதிலை நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டான். அதே நேரத்தில் என் அடையாளத்தை மறைத்துக் கொண்டான். நம்பிக்கையுடன் முன்னேறுவது நல்லது. நான் அப்படி நினைக்கும்போதே என் கண்களுக்கு முன்பாக ஸ்கிரீன் தோன்றியது. நீங்கள் ஏலத்தை வெற்றிகரமாக முடித்துவிட்டீர்கள். என்னிடம் ஸ்மார்ட் போன் இல்லாததால்தானா? எனது ஸ்மார்ட் போன் தற்போது எனது வீட்டில் இருந்தது. அதனால்தான் என் ஸ்மார்ட் போனில் வழக்கமாக அடிக்கும் அலாரம் எனக்கு முன்பாகத் தோன்றியது. ஏலத்தில் ஏலம் விடப்பட்ட பொருட்களிலிருந்து 2 பொருட்களை இழப்பீடாக நீங்கள் தேர்வு செய்யலாம். தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருட்களை பூமிக்குத் திரும்ப எடுத்துச் செல்லலாம். எதிர்பாராத வெகுமதியைப் பார்த்து என் கண்கள் விரிந்தன. செர்னுவின் தற்போதைய வெளிப்பாடு சாதகமாக இல்லை. ஒருவர் தங்களை தீய கடவுள் என்று அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு முன்னால் இருந்த கருப்பு முகமூடி தங்களை தீய கடவுள் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டது. தீய கடவுளுக்கு சேவை செய்வதாக கூறும் உயிரினங்களை அவர்கள் எப்போதாவது சந்தித்திருந்தாலும் ஒருவர் தங்களை தீய கடவுள் அறிமுகப்படுத்திக் கொண்டது அதுவே முதல் முறை. தீய கடவுள் பண்டைய காலத்தில் இருந்ததாக அறியப்படும் ஒரு கடவுள். இருப்பினும் அது மிகவும் பழமையான கதை. மேலும் அது பரம்பரையாக கடத்தப்பட்டதற்கான எந்த பதிவுகளும் நடைமுறையில் இல்லை. புனித ஆணையால் சேவை செய்யப்பட்ட தெய்வத்திலிருந்து இது வேறுபட்ட சூழ்நிலையாக இருந்தது. தீய கடவுளுக்கு சேவை செய்யும் எப்போதாவது மனிதர்கள் இருந்தபோதிலும் ஒருவர் தங்களை ஒருவராக அறிமுகப்படுத்திக் கொண்டது இதுவே முதல் முறை. இது அபத்தமானது. அவர்களை ஒரு டீமன் போல் நடிப்பவர்களாகப் பார்ப்பது இன்னும் புத்திசாலித்தனமாக இருக்கும். ஒருவேளை அது வெறும் குறும்புத்தனமாக இருக்கலாம். அவர்கள் சங்கத்தின் மீது தந்திரம் செய்யத் துணிய மாட்டார்கள். செர்னு அவனை ஒரு நல்ல திட்டு கொடுக்க ஆசைப்பட்டான். ஆனால் பிளாக் மார்க் ஒளி மிகவும் வலுவாக இருந்தது. தலையசைப்பதைத் தவிர அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. எனக்குப் புரியுது. மற்ற தரப்பினரின் வார்த்தைகளுடன் உடன்படுவது மட்டுமே அவர்களால் செய்ய முடிந்தது. பெருமூச்சு. அது மற்ற தரப்பினரின் வார்த்தைகளாக இருந்தாலும் பல உடனடி கவலைகள் இருந்தன. முதலாவதாக ஏலத்தில் விடப்பட்ட பொருட்கள் அந்த கருப்பு முகமூடியின் கைகளில் போய்ச் சேர்ந்தன. அதுவும் இலவசமாக. செர்னுவின் சொந்தத் தவறு காரணமாக இது தவிர்க்க முடியாதது என்றாலும் சேதம் எதிர்பார்த்ததை விடக் கடுமையானதாக இருந்தது. உண்மையில் ஏலப் பொருட்களைப் பொறுத்தவரை சங்கத்தின் பார்வையில் இது ஒரு பெரிய இழப்பு அல்ல. ஆனால் ஏலம் நிறுத்தப்பட்டது என்பது மிக முக்கியமானது. சாராம்சத்தில் அது ரத்து செய்யப்பட்டதற்கு சமமாக இருந்தது. எனவே ஏலத்தில் பங்கேற்றவர்களின் வெளிப்பாடுகள் சாதகமாக இல்லை. விருந்தை நடத்தும் சங்கத்தின் நற்பெயருக்குக் களங்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது. நாங்கள் தகுந்த இழப்பீடு வழங்க வேண்டும். செர்னு உடனடியாக மற்றவர்களுக்கு இழப்பீடு வழங்குமாறு தங்கள் கீழ் பணிபுரிபவர்களுக்கு அறிவுறுத்தினார். இது கூடுதல் இழப்புகளுக்கும் வழிவகுக்கும். ஆனால் அத்தகைய இழப்பீடு இல்லாமல் சங்கத்தின் நற்பெயர் இன்னும் அதிகமாக பாதிக்கப்படும். மேலும் நீண்ட காலத்திற்கு அது அதிக இழப்புகளுக்கு வழிவகுக்கும். செர்னு இழப்பீடு கேட்டபோது அவர்களுக்கு முன்னால் இருந்த கருப்பு முகமூடி அவர்களுக்கு அருகில் இருந்த ஆர்ச் லிச்சைத் தட்டியது. பதிலுக்கு ஆர்ச் லிச் பேசினார். நாங்கள் இழப்பீடும் பெறுவோம். செர்னு மூழ்குவது போன்ற உணர்வை உணர்ந்தார். ஆனால் அவர்கள் அதை வெளிப்படையாகக் காட்டவில்லை. புரிந்தது. அவர்கள் வெறுமனே அதனுடன் சென்றனர். சங்கத்துடன் இவ்வளவு சாதாரணமாக இருக்க அது பயமின்மையாக இருந்தாலும் சரி அல்லது அவர்களின் வலிமையின் மீதான நம்பிக்கையாக இருந்தாலும் சரி இப்போதைக்கு அதை நழுவவிட அவர் முடிவு செய்தார். அப்படிச் சொல்லிக்கொண்டே செர்னு எச்சரிக்கையாக கேட்டான். சரி, உங்க 2 பேருக்கும் என்ன உறவு? அந்தக் கேள்விக்கு பதிலளித்தவர் ஆர்ச் லிச் தான். சிறப்பான சேவை செய்வதாக கூறி பதில் வந்தது. அவர் ஒரு சிறந்த மனிதர் என்பதால் நாம் அடிக்கடி சந்திக்க வாய்ப்பில்லை. எனவே உங்களை இப்படி வரவேற்பதை ஒரு மரியாதையாகக் கருதுங்கள். செர்னுவுக்கு மயக்கம் வந்தது. குறைந்தபட்சம் அவர் அதே நிலவரையில் வசிக்கவில்லை என்பதை உணர்ந்தார்.
அது ஒரு நிம்மதியாக இருந்தது. அவர்கள் ஒரே நிலவரையில் வசிப்பதில்லை, எனவே அவர்களின் நிலவரைகள் வித்தியாசமாக இருக்க வேண்டும். நான் அந்த கருப்பு முகமூடியை தனித்தனியாக பார்க்க வேண்டும். முதலில் நினைத்தபடி ஆர்ச் லிச் உண்மையில் நிலவரையின் மாஸ்டர். அவர்களை கருப்பு முகமூடியின் பிரிவின் ஒரு பகுதியாகக் கருதுவது சரியாக இருந்தது. அவர்களுடைய பிரிவுடன் வேறு எந்த நிலவரைகள் இணைக்கப்பட்டுள்ளன என்பதையும் நான் கண்டுபிடிக்க வேண்டும். செய்ய வேண்டியது நிறைய இருந்தது. செர்னு நுட்பமாக தங்கள் கீழ் பணிபுரிபவர்களுக்கு செய்கை செய்து அறிவுறுத்தல்களை வழங்கினார். பின்னர் அவர் சிரித்துக்கொண்டே கருப்பு முகமூடியை பார்த்தார். சுருக்கமாக விளக்குகிறேன். முதலில் விருந்து முடிந்தவுடன் பொருட்களை நிலவரைக்கு வழங்குவோம். ஆனால் கருப்பு முகமூடி அணிந்தவர்கள் செர்னுவின் வார்த்தைகளை குறுக்கிட கையை உயர்த்தினார்கள். இல்லை, இங்கே ஆர்ச் லிச் அவர்களை இப்போதே அழைத்துச் செல்வார். தயவு செய்து தயாராகுங்கள். திடீரென்று இன்குபஸ் கூட ஆர்ச் லிச்சின் பக்கத்தை நெருங்கியது. திடீரென தயாரிப்புக்கான கோரிக்கையால் சற்று அதிர்ச்சியடைந்தாலும் அது ஒரு வகையில் ஒரு வாய்ப்பாகவே இருந்தது. அவர்களை அனுப்பிவிட்டு விருந்தை நடத்துவது இன்னும் வசதியாக இருக்கலாம். ஹாஹா, சரியா இருக்கு. அப்படியானால் அடிமைகளை சங்கத்தின் வண்டியில் ஏற்றிச் செல்வோம். நாங்கள் ஒரு சிறப்பு வண்டியை வழங்குவோம். பொருட்களும் தனித்தனியாக சரக்குகளில் வைக்கப்படும். இது இப்படி ஆகிவிட்டதால் செர்னு அவர்களின் கீழ் பணிபுரிபவர்களை விரைவாக அனுப்பி வைக்குமாறு வலியுறுத்தினார். அதிர்ஷ்டவசமாக ஆர்ச் லிச்சின் நிலவரை டிமன் உலகம் மற்றும் மனித உலகம் இரண்டையும் உள்ளடக்கிய மலைத்தொடரில் அமைந்திருந்தது. தூரம் அதிக தூரம் இல்லாததால் அடிமைகளை கொண்டு செல்வது ஒரு குறிப்பிடத்தக்க பிரச்சினையாக இருக்கவில்லை. இப்போது பொருட்களைப் பற்றி சுருக்கமாக விளக்குகிறேன். முதலில் ஏலத்திற்கு வந்த பொருட்களைப் பற்றி செர்னு விளக்கத் தொடங்கினார். முதலில் இந்த பொருள் சாலமண்டர் தோலால் செய்யப்பட்ட ஒரு கவசம். அது தெளிவாக சிவப்பு தோலால் செய்யப்பட்ட ஒரு கவச உடையாக இருந்தது. இது பச்சையாகத் தோன்றினாலும் இது ஒரு தீ பண்பைக் கொண்டுள்ளது. இது தீ தாக்குதல்களுக்கு ஓரளவு எதிர்ப்பையும் கொண்டுள்ளது மற்றும் குளிரை எதிர்க்கும் வலிமையையும் கொண்டுள்ளது. ஒரு இளம் வைவர்னின் கோரை பற்களால் செய்யப்பட்ட ஒரு வாளும் உள்ளது. அதன் கடினத்தன்மை ஒப்பிட முடியாதது. செர்னு விளக்கிய சில பொருட்கள் நடைமுறை பயன்பாட்டைக் கொண்டிருந்தன. அவை ஏன் இருந்தன என்று யோசிக்க வைக்கும் சில பொருட்களும் இருந்தன. மானவால் இயக்கப்படும் ஒரு மின்சார தரைப்பொறி ஒரு நிலவரையில் நிறுவப்பட்டால் அது ஊடுருவும் நபர்களை சிற்றுண்டியாக மாற்றும். அவற்றில் நிலவரைகளில் நிறுவக்கூடிய பொறிகளும் இருந்தன. பல்வேறு பொருட்களின் விளக்கங்களுக்குப் பிறகு கடைசி உருப்படியின் அறிமுகம் அப்படியே இருந்தது. அது கருப்பு மற்றும் வெள்ளை நிறத்தில் மர்மமான வடிவங்கள் எம்ப்ராய்டரி செய்யப்பட்ட ஒரு மேலங்கி. அந்த அங்கியில் இருந்து ஒரு விசித்திரமான சக்தி வெளிப்பட்டது. இருப்பினும் அது மந்திர அல்லது தெய்வீக சக்தியிலிருந்து வேறுபட்டது. இது அறுவடை செய்பவரின் ஆடை. இது வெறும் கவசம் அல்ல, இது ஒரு உயிரினத்தைப் போன்றது. நீங்கள் இந்த ஆடையை அணிந்து ஒருவரைக் கொல்லும்போது அந்த ஆடை தானாகவே பாதிக்கப்பட்டவரின் உடலை விழுங்கிவிடும். நிச்சயமாக அது சடலத்தை அப்படியே மீண்டும் உயிர்ப்பிக்கும். அது ஆடம்பரமான கூற்றுக்களைக் கொண்ட ஒரு பொருளாகும். உண்மையில் அதில் கவசம் போன்ற குறிப்பிடத்தக்க அம்சங்கள் எதுவும் இல்லை. அது கொல்லப்பட்ட எதிரிகளின் சடலங்களை சேமித்து வைத்தது. சரி, இருண்ட மந்திர ஆராய்ச்சிக்காகவோ அல்லது புதியவற்றை உட்கொள்வதற்காகவோ ஒருவருக்கு சடலங்கள் தேவைப்பட்டால் அது ஒரு பயனுள்ள பொருளாகக் கருதப்படலாம். ஆனால் அதுதான் உண்மையான நோக்கமாக இருந்தால் சடலங்களை நேரடியாகப் பெறுவது போதுமானதாக இருக்கும். இந்த அங்கி வெறும் நிலவரையை அலங்கரிப்பதற்கான ஒரு பொருளே தவிர அதற்கு அதிக மதிப்பு இல்லை. நிச்சயமாக செர்னு இதை வெளிப்படுத்தும் அளவுக்கு முட்டாள் அல்ல. எல்லாவற்றிற்கும் மேலாக மிகவும் பயனுள்ளதாக இருந்த பல உபகரணங்கள் மற்றும் பொருட்கள் இருந்தன. எனவே அது பெறுநருக்கு மொத்த இழப்பாக இருக்காது. ஆனால் இது செர்னுவின் தவறான கருத்து. இது அற்புதம். கருப்பு முகமூடியால் முகம் மறைக்கப்பட்டிருந்ததால் செர்னுவின் தற்போதைய முகபாவனை தெரியவில்லை. ஏலம் முற்றிலுமாக முடிந்துவிட்டது. ரேடன் கண்டத்திற்கு நான் வந்ததற்கான அசல் நோக்கம் ஏலம் என்பதை கருத்தில் கொண்டு இங்கே எனது பணி முடிந்துவிட்டது என்று கருதலாம். அடிமைகளையும் பொருட்களையும் மாற்றுமாறு ஆர்ச் லிச்சிடம் அறிவுறுத்திய பிறகு நான் பூமிக்குத் திரும்பினேன். ஏலம் முடிந்து விருந்தின் அடுத்த நிகழ்வு தொடர்ந்தபோது நான் இயல்பாகவே பூமிக்குத் திரும்பினேன். வெகுமதியாக நீங்கள் ஏலம் எடுக்கும் ஏலத்திலிருந்து 2 பொருட்களைத் தேர்வு செய்யலாம்.
தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருட்களை பூமிக்கு எடுத்துச் செல்லலாம். இப்போது வெகுமதியை தேர்ந்தெடுக்கும் நேரம் வந்துவிட்டது. நான் ஏற்கனவே சில விஷயங்களை மனதில் வைத்திருந்ததால் நான் விரைவாக என் முடிவை எடுத்தேன். அறுவடை செய்பவரின் ஆடை. நான் அறுவடை செய்பவரின் ஆடையை வெகுமதியாகத் தேர்ந்தெடுத்தேன். உடனடியாக அந்த ஆடை என் ஸ்மார்ட்போனில் தோன்றியது. ஒருவரைக் கொல்ல அணிந்திருக்கும் போது அவர்களின் சடலத்தை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு அங்கி. நான் இதை டைகரிடம் கொடுத்தேன். டைகர் தற்போது 5 நட்சத்திர அசுரன். இந்த அங்கியை அவனுக்கு அணிவித்து தானிய வேட்டைக்கு அனுப்புவது உண்மையில் என் கைகளில் தியாகங்களை கொண்டு வரும். அடுத்து, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, அவள் ஒரு தெய்வம். எனது நிலவரையிலிருந்து பூமிக்கு அரக்கர்களை மாற்றுவதற்கான வரம்பு 1 நட்சத்திர அரக்கர்கள். மேலும் இந்த ஏலத்தில் நான் வாங்கிய எல் முதலில் எனது நிலவரையுடன் தொடர்புடையது அல்ல. அத்தகைய ஒரு தெய்வத்தை உடனடியாக பூமிக்கு மாற்றுவதற்கு வேறு வழியில்லை என்று தோன்றியது. எனவே தயக்கமின்றி நான் அந்த எல்பை எனது வெகுமதியாகத் தேர்ந்தெடுத்தேன். இருப்பினும் எல்வ்ஸ் உயிரினங்கள் என்பதால் வெகுமதியாக ஒன்றைத் தேர்ந்தெடுக்க முடியுமா என்று நான் கவலைப்பட்டேன். நான் சிந்தியா என்ற எல்பை எனது வெகுமதியாகத் தேர்ந்தெடுத்தேன். அதிர்ஷ்டவசமாக நான் அவளை ஒரு வெகுமதியாகத் தேர்ந்தெடுக்க முடிந்தது. அவள் பெயர் சிந்தியா. நான் எல்பை தேர்ந்தெடுத்தவுடன் சங்கிலிகளால் கட்டப்பட்ட ஒரு பெண் அறையில் தோன்றினாள். கூர்மையான காதுகள், அற்புதமான தோற்றம், பார்ப்பதற்கு சும்மா கும்முனு இருந்தாள். ஏலத்தில் நான் பார்த்த அதே தெய்வம் அவள்தான். அதே நேரத்தில் ஒரு புதிய வளர்ச்சி ஏற்பட்டது. மான்ஸ்டர் சமனிங் 3/5. டைகர் 5 நட்சத்திரம். சிந்தியா 4 நட்சத்திரம். எலும்புக்கூடு சிப்பாய் 1 நட்சத்திரம். அசுரனை அழைக்கும் சிஸ்டத்தில் டைகர் மற்றும் கோகோவுடன் சிந்தியா என்ற பெயர் சேர்க்கப்பட்டது. அவள் வியக்கத்தக்க 4 நட்சத்திர மதிப்பீட்டைக் கொண்ட ஒரு எல். இதுதான். அவள் என் நிலவரையுடன் தொடர்புடைய ஒரு அரக்கனாக இருந்தாலும் நான் அவளை பூமிக்குக் கொண்டு வந்திருக்க முடியாது. நான் உடனடியாக எழுந்தேன். சிந்தியா என்ற எல் அருகே சென்றேன். ஆனால் பின்னர் ஒரு புதிய எச்சரிக்கை அடுத்தடுத்து தோன்றியது. ஒரு தனித்துவமான அசுரன், ஹா கோப்ளின், பிறந்துள்ளது. பாதி பூதமா? இதுபோன்ற ஒரு வகையான எச்சரிக்கையை நான் பார்த்தது அதுதான் முதல் முறை.